நம்ம ஏன் தெரியுமா குனிஞ்சு சாப்பிடுறோம்? இந்த அரிசியை மண்ணு தான் நமக்கு கொடுக்குது. அதனால மண்ணுக்கு நன்றி சொல்றதுனால குனிஞ்சு சாப்பிடுறோம். ஏன் தெரியுமா அண்ணாந்து தண்ணி குடிக்கிறோம்? தண்ணி வானத்துல இருந்து கிடைக்கிறதுனால வானத்துக்கு நன்றி சொல்றதுனால அண்ணாந்து தண்ணி குடிக்கிறோம். ஏன் தெரியுமா சரக்கு அடிக்கிறவங்க எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு சரக்கு அடிக்கிறாங்க? எப்படி கண்ணை மூட போறது? அதுல தாண்டி கல்யாணத்துக்கு முன்னாடி ஆம்பளை பசங்க போடுற மேக்கப்புக்கும் பொம்பளை பிள்ளைங்க போடுற மேக்கப்புக்குமே வித்தியாசம் இருக்கு. பசங்க மேக்கப் போட்டு வெளியில போனா கடத்தருவுக்கு போறான்னு அர்த்தம். ஒரு பொம்பளை புள்ள மேக்கப் போட்டு வெளியில போனா ஏதோ ஒரு பையில நடுத்தருவுல விட போறான்னு அர்த்தம். அது சத்தியமான உண்மைதானே. இல்ல புருஷனுக்கு சந்தோஷத்தை தாரோம், மகிழ்ச்சியை தாரோம், புள்ள குட்டியை பெத்து தாரோம். கேட்கும் போதுல அந்த கருவா எனக்கு நகை நட்ட கழட்டி தாரோம். எல்லாத்தையும் தரதுனால தான் சார் நாங்க தாரம்னு வந்திருக்கோம். உண்மையிலே சொல்றேன் சார், என் கல்யாணம் முடிஞ்சு 1/2 மணி நேரம் தாங்க இருக்கும். மனுஷன் ஓடி வந்து என் கைய பிடிச்சு ஓன்னு அழுதார். நான் சொன்னேன், லூசு வாழ்க்கை பூரா அழுகத்தான போற, ஏன் மொத்தமா இன்னைக்கே அழுவுற? டெய்லி காலையில 7 to 8 உனக்கு அழுகுற டைம் தாண்டி மாப்பிள்ளன்னு. அதெல்லாம் ஒண்ணுலடி தங்கம், என் வாழ்க்கையே உன் கையில தான் இருக்குன்னாரு. அச்சே கவலைப்படாதீங்க, கடைசி வரைக்கும் உங்களை கண்கலங்காம நான் பாத்துக்கிறேன் ஏன் கைய பாக்குறேன் 10 பொன் வாழை இலகல வாண்டு போயிட்டான் சார். ஏங்க நாளைக்கு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரவா? அம்மா வீட்டுக்கு போறாளா? நாளைக்கு நான் கோயிலுக்கு போகணும். இங்க வீட்டு வேலையெல்லாம் யாரு பாப்பா? பேசாம இருக்கு சொல்லு. சரிங்க, அப்ப நான் அங்கேயே இருந்துடுறேன். வெரி குட். இப்பதான் பொறுப்பானவளா பேசுறேன். மாமியார் பேச்சு மருமக கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமா, என்ன திடீர்னு போக மாட்டேன்னு சொல்ற? நீ சொன்னா கேட்க மாட்டியே, என்ன? நானே ஒரு நாள் நிம்மதியா இருக்கலாம் தான் எங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு நினைச்சேன். அதான் நாளைக்கு உங்க அம்மா வெளியே போறாங்கல்ல, அப்புறம் என்ன இங்கேயே நிம்மதியா இருந்துருவேன். கல்யாணத்துக்கு முன்னாடி போனை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லு அப்படின்னு சொல்லு விடுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் போனை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 1 கிலோ தக்காளி தானே சனியனை வை வாங்கிட்டு வரேன், அவ்வளவுதான். ஜவுரி முடியெல்லாம் நாங்க ஒண்ணு ஆசைக்காக வைக்கிறது இல்ல. அப்புறம் எதுக்காக வைக்கிற? ஒரு காலத்துல புருஷங்களுக்கு கோவம் வந்தா கையில அடிச்சாங்க, கால்ல அடிச்சாங்க. இப்ப ஆவுனா பூரா பயில தலைய புடிச்சே அடிக்கிறாங்க. தலையில கை வைக்கும் போது உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? இந்தாடா மாப்பிள்ளன்னு கையில எடுத்து கொடுத்துட்டு நாங்க போட போயிட்டே இருப்போம். சில ஆண்கள்லாம் கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி வச்சிருக்காங்கல்ல, நிறைய ஆண்கள் அப்படி இருக்கிறாங்க. அம்மா அப்படி நீ சொல்லாதம்மா, அப்படி சொல்லாத. உங்களுக்கு ஏன் ரோசம் வருது? அதுக்கு சொல்லலம்மாண்ணா. சரி, காரு வச்சிருக்காளு, ஆத்திர வருஷத்துக்கு போறதுக்கு ஒரு பைக்கு வச்சுக்கிறது இல்லையா? அது அக்கா மாமா எங்கக்கா? மாமாவா? எனக்கும் அவருக்கும் ஒரே சண்டை. தோட்டத்துல இருப்பார், போய் பார். தோட்டத்துல போய் தேடி பார்த்தனே, மாமா காணுமே. தோண்டிப்பார் இருப்பார். தோண்டிப்பாரா? பொம்பளை பிள்ளைங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுல இருக்கும்போது அப்பா என்ன சொல்லுவாங்க, உன் இஷ்டத்துக்குலாம் இங்க இருக்காத, உன் புருஷன் வீட்டுல போய் உன் இஷ்டத்துக்கு சொல்றது. சரி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம புருஷன் வீட்டுல நம்ம இஷ்டத்துக்கு இருந்தா மாமியாக்காரி என்ன சொல்லுவாங்க, உன் இஷ்டத்துக்கு இருக்குது நாங்க அப்பா விடா ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்றது. அப்ப நாங்க எங்க இஷ்டத்துக்கு எங்க போய் இருப்போம்? முயற்சிக்கும் பயிற்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு பொண்ணு கிட்ட போய் ஐ லவ் யூ சொன்னா அது முயற்சி, அதையே பல பொண்ணுங்க கிட்ட சொன்னா அதான் பயிற்சி. நல்லா புரிஞ்சுக்கங்க, காதலுங்கிறது ஒரு போதை. காதலிச்சு பாரு, பர்ஸ்ல பேலன்ஸ் நிக்காது, செல்லுல ரீசார்ஜ் நிக்காது, சரி, காலு தரையிலயே நிக்காது, ஆனா அவன் மட்டும் நடுத்தரவுல நிப்பான். இங்க பாருங்க, புருஷனுக்கு சந்தோஷத்தை தாரோம், மகிழ்ச்சியை தாரோம், புள்ள குட்டியை பெத்து தாரோம். கேட்கும் போதுல அந்த கருவா எனக்கு நகை நட்ட கழட்டி தாரோம். எல்லாத்தையும் தரதுனால தான் சார் நாங்க தாரம்னு வந்திருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கங்க, காதலுங்கிறது ஒரு போதை. காதலிச்சு பாரு, பர்ஸ்ல பேலன்ஸ் நிக்காது, செல்லுல ரீசார்ஜ் நிக்காது, சரி, காலு தரையிலயே நிக்காது, ஆனா அவன் மட்டும் நடுத்தரவுல நிப்பான். இங்க பாருங்க,